Hello students, நான் உங்கள் திருவாசகம். So now பார்க்குறதுனா 8th max chapter 1 numbers exercise 1.6 question number 1. Question is first subdivision. So இதில் வந்து 5 subdivisions இருக்குது. So one by one நம்ம சால்வ் பண்ணலாம். -1 power even integer is dash கொடுத்துறாங்க. So even integer அப்படின்னா கட்டாயமாக என்னென்ன கிடைக்கும்? For example நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம், -1 கொடுத்துறாங்க. ஸோ மைனஸ் ஈவன் இன்டிஜர்னு என்னென்ன இருக்குன்னா 2, 4 இது மாதிரி ஈவன் நம்பர்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ ஈவன் நம்பர்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நான் 2 எடுத்தால் எத்தனை டைம் வருது? ஈவன் நம்பர் 2. அப்போது மைனஸ் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 எடுத்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படியே அதுவும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஈவன் நம்பர் எது எடுத்தாலும் அது என்ன ஆகும்? நெகட்டிவ் சைன் வந்து பாசிட்டிவ் ஆகும். அப்போது கட்டாயம் இது என்ன, இது பாசிட்டிவ் தான் கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து 1. செகண்ட் சப்டிஷன் ஃபார் ஏ நாட் ஈக்குவல் 0. இப்போ ஏ பவர் 0 இஸ் ஸோ எனிதிங் பவர் 0 வந்து 1. தேர்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருவாங்க? 4 power -3 இன்ட்டு 5 power -3. ஸோ 4 power -3 அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம், இது பவர். பேஸு வந்து பவர் வந்து சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? பேஸ் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏ பவர் என் இன்ட்டு பி பவர் எம் ஃபார்முலா. இப்போ பேஸ் வந்து அப்படி என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 இன்ட்டு 5 பவர் -3 சிமிலராக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 இன்ட்டு 5 20. இப்போ 20 பவர் -3 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஸோ 20 பவர் -3. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் -2 பவர் -7. ஸோ -2 பவர் -7 அப்படின்னா ஸோ வேல்யூ என்ன வரும்? -2 -7. இது என்ன நம்பர்? -7ன்றது என்ன? ஒரு ஆட் நம்பர், நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ இது வந்து என்ன பண்ணலாம்? இதை டினாமினேட்டர் கொண்டு வந்தால் இந்த சைன் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இது அப்படியே கீழே கொண்டு வரலாம். அப்போது 1 டிவைடட் பை -2 மைனஸ் அப்படி வச்சுக்கலாம். 1 டிவைடட் பை 2 பவர் 7 இது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் இருக்கிற நெகட்டிவ் சைன் வந்து டினாமினேட்டர் கொண்டு வரும்போது பாசிட்டிவ் ஆகிடும். -2 பவர் 7 பண்ணால் 1 டிவைட் பை 128. 2 பவர் 7 பண்ணும்போது 128. ஸோ இதோட ஆன்சர் என்ன? -1 டிவைட் பை 128. அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் -1/3 பவர் 1/5. ஸோ இப்போ இந்த வேல்யூக்குள்ளே டினாமினேட்டர் இருக்கிற மேலே வேல்யூ வந்து நான் நியூமரேட்டர் கொண்டு போவோம், என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த -5 என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது என்ன இது 5 இங்கே 5 வரும், இங்கேயும் 5 வரும், -5 வரும். அப்போ டினாமினேட்டரில் மைனஸ் சைன் வந்து நியூமரேட்டர் கொண்டு போகும்போது ப்ளஸ் சைன் ஆகும். ஃபிஃப்த் சப்டிவிஷன் வந்து -1/5 ஸோ 1/3 பவர் -5. ஸோ இது வந்து மேலே கொண்டு போகலாம். மேலே கொண்டு போகும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். 3 பவர் 5 அப்படின்னா -243. 5 டைம்ஸ் இதை மல்டிபிள் பண்ணும். 243 தான் இதோட ஆன்சர். -243 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தமிழில் அதுதான் எப்படி எழுதிக்காங்க? இது 1 2 பவர் -3 20 பவர் 3. ஸோ இதோட வேல்யூ வந்து -1/128. Thank you.